சென்னை மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இந்த ஒரு மலையில் தெரிஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்க, மரமே சாஞ்சிருச்சு. என்னாச்சுங்க? இந்த ஒரு நாள் மழைக்கே இப்படி அதுவங்க. எல்லாத்துக்குமே தெரியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து சரியான மழைன்னு. மழை இல்லாமல் தாங்க இருந்துச்சு. இப்போ இவ்வளோ நேரம் மழை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் வெளியே வந்து திரும்பியும் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மழை இல்லாமல் லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. சரி வண்டி எடுத்து வெளியே வரலாம், வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா திரும்பியும் பெய்ய ஆரம்பிச்சிட்டு. இவருக்கு மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. சரி வந்துட்டோம், அப்படியே போய் வீடியோ எடுத்து வந்துடலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து தண்ணி இல்லை. மித்த ஏரியாவில் எல்லாமே தண்ணியாக தான் இருக்குது போல். நிறைய இடத்துல தண்ணியாக தான் இருக்குது. சரியான மழைங்க. மழை வந்து விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்குது எங்கள் ஊர்லலாம். நிறைய பேர்த்துக்கு தெரியும். இந்த சரி பேட்டையில் இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குன்னாங்க. இந்த இடத்துல மட்டும் இப்போ பார்ப்போம் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, இங்கே தண்ணி கம்மியாக இருக்குங்க. இந்த சைடெலாம் தண்ணி ஃபுல் நிறைய இருந்துச்சு. ஒரு வீடியோவில் பார்த்தேன் தண்ணி நிறைய இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. ஆனால் இன்னுமா நான் மழை விடலை. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த சைடு தான் போய்கிட்டு இருக்கோம். பேட்டையிலையும் அந்தளவுக்கு தண்ணி இல்லை. நேற்று நிறைய தண்ணி இருந்துச்சாங்க. இப்போ அவ்வளோ தண்ணி எல்லாம் போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் மழை விட்டுச்சு. ஒரு மணி நேரம் மழை இல்லாமல் இருந்துச்சு காலையில். அந்த நேரத்தில் எல்லா தண்ணியுமே போயிடுச்சு. கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுது இல்லை, கேமரா வர மழை நினைச்சிட்டு இருக்கு. நான் மழை இல்லாத நேரம் தான் வந்து பாருங்க. இப்போ தான் எல்லோரும் வெளியே வந்திருக்காங்க. இப்போ மழை லைட்டாக விட்டுறதுனால எல்லாம் வெளியே வந்திருக்காங்க. எதாவது டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஜிங்கிட்டு சிக்கா ஜிங்கிட்டு சிக்கா. இங்கே பாருங்க, இந்த ஏரியாவில் நேற்று தண்ணி வீடியோவில் பார்த்தேன். இது இங்கே ஃபுல்லாமே தண்ணியாக தான் இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. ஆனால் நான் இன்னைக்கு கிளம்பும் போது சரி ரைட்டு யாராவது பசங்க கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். ஆனால் எங்கள் ஏரியாவில் அந்த அளவுக்கு கூட வர அளவுக்கு யாரும் ஆள் கிடையாது. அதனால தனியாக தான் வந்துட்டுருக்கேன். மித்த பசங்க இருக்காங்க, அது எல்லாம் தள்ளி இருக்காங்க. வேறு ஏரியாவில் இருக்காங்க. எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். என்டிஆர் ஃபேமிலி தான். இங்கே வாங்க, இங்கே புளியே விழுந்துருக்கு போல. கோடு கீடுலாம் வச்சுருக்காங்க. எல்லாம் இன்றைக்கி தான் வெளியே வந்திருக்காங்க போல். பேட்டையில் எவ்வளோ கூட்டம் பண்ணீங்களா? இப்போ மழையே இல்லைங்க, சுத்தமாக பெய்யலைங்க இங்கே. இப்போ மழை கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. தூரல் கூட விழல. இப்போ தான் தூரல் இல்லாமல் நின்றுருக்கு. இதுக்கெல்லாம் அவ்வளோ தண்ணி இல்லை. வண்டியில் பெட்ரோல் வர கிடையாதுங்க. பெட்ரோல் வர போடணும். இப்போ டவுனில் போய் போட முடியுமான்னு தெரில. இங்கேயே போட்டுட்டு இங்கேனக்குள்ளே எங்கேயா பல்கெலாம் போட்டுட்டு தான் போகணும். வேறு வழி இல்லை. இங்கே வர கூட்டமாக இருக்குங்க. தண்ணியை திறந்து விடுதாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தண்ணியாக தான் இருக்கலாம். தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. இந்த பாருங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டுங்க. ஃபுல்லாக தண்ணி. இங்கே எப்பவுமே தண்ணி இருக்கும். இது வந்து குளம் தாங்க. எங்கே எப்போ தண்ணி இருக்கும். இந்த சைட்லாம் தண்ணி வர வச்சுட்டுங்க. பாருங்க, மரமே சாஞ்சிருச்சு. மரமே சாஞ்சிருக்குங்க. அங்கே பெரிய மரம், அந்த மரமே சாஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாமே தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு. அப்பா, இந்த ஒரு நாள் மழைக்கே இப்படி பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி என்ன நிலைமையில இருக்கு பார்த்துக்கோங்க. ஒரு நாள் மழைக்கு என்னங்க வண்டி இது? வித்தியாசமாக வருது. என்னாச்சுங்க? கூட்டமாக இருக்குது.
பாருங்கள், இது வந்து நம்ம கோடீஸ்வரர் நகருங்க. கோடீஸ்வரர் நகர் ஏரியாவில் தான் இருக்குது. ஃபுல்லாக தண்ணி, ஆள் போக முடியாதுங்க. எல்லாருடைய கணிப்பு என்னன்னா ஆரஞ்சு நாட்டு தானே, நம்ம வானிலை மைய நிலை வந்து சொன்னது வந்து தவறாக தான் இருக்கும் அப்படிங்கிற கணக்கு தான். வானிலை மையம் சொல்றது ஆர்வத்துக்கா நீ நேற்று சொன்னலாம் மழை அங்கே கைது போட்டு இடையில ஒரு போஸ்ட்டு வண்டி நிற்குதுங்களா? இந்த வண்டியை தான் அங்கேருந்து ஆட்கள் கூட்டு போகிறதுக்கும் இங்கேருந்து அங்கே கூட்டு போகிறதுக்கும் இந்த வண்டி தான் இருக்குது. இவங்க தான் அந்த சைடு கூட்டு போயிட்டு அந்த சைடு இங்கே அங்கேருந்து இங்கே கூட்டு வராங்க. ரொம்ப கஷ்டம். சரியான தண்ணிங்க அந்த சைடு, யாருமே போக முடியல. நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு அண்ணன் ட்ரோனில் நம்ம தெரிஞ்ச அண்ணன் ஸ்டூடியோ வச்சுருக்காங்க, அவங்க ட்ரோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சைடுலாம் போக முடியாது, கஷ்டம். சரியான தண்ணிங்க. இங்கேருந்து நீங்கள் சுத்தமல்லியில் இந்த சைடில் இருந்து வந்தீங்கன்னா அந்த சைடு தாண்ட முடியாது. கோடீஸ்வரர் நகரை அந்த சைடு இருந்து வரீங்கன்னா கோடீஸ்வரர் நகரை தாண்ட முடியாது. ஏன்னா சரியான தண்ணி. ஏதோ முக்கியமாக போகணும், இப்போ அர்ஜென்ட்டு அது சைடுருந்து வர்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் வரணும்னா அதுக்குன்னு ஒரு வண்டி வச்சுருக்காங்க. அந்த தேட்டர் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, காமிச்சிட்டு தானே, அதில் தான் கூட்டு வராங்க. மூணு பேராக போய் கூட்டு அப்படி வராங்க. சென்னை மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இந்த ஒரு மலையில் தெரிஞ்சிருச்சுங்க. சரி, என்ன மழை அவங்களுக்குலாம். அப்போ என்ன எப்படி இருக்கும் பாருங்க, அவங்களுக்குலாம் வீடே முழுங்கிருச்சு. இங்கேயும் இப்போது சில ஏரியாவில் அப்படி தான் இருக்குது. திருநெல்வேலிலையும் ஒரு மலைக்கே இங்கே இப்படி தான் இருக்குது. நான் மறுபடியும் கேமராவை பேக் பண்ண போகிறேன். எவ்வளோ மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு ரொம்ப நேரம் தாக்காது கேமரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you.